guys, welcome back to my channel Vijay Media. நான் உங்கள் ஜெய் பேசுகிறேன். ஆக்சுவலி நீங்கள் நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா கிண்டியில் இருக்க உண்டை ஷோரூம் வந்துருக்கோங்க. 15 lakhsல 7 சீட்டர் கார் வந்து உண்டையில் புதுசாக லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த கார் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அந்த காரோட நேம் பார்த்தீங்கன்னா அல்காசர். அது நம்ம முன்னாடியே இருக்குது. கார் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குதுங்க. ஸோ நான் காரோட ஃபியூச்சர்ஸு ப்ளஸ் வந்து பர்ஃபார்மன்ஸ் டீட்டெயில்ஸு இது ஒன்று ஒன்றா பார்ப்போம். ப்ளஸ் சேல்ஸ் பர்சனும் நம்மளுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவார். ஸோ கார் டீட்டெயில்ஸ் வந்து ஷேர் பண்ணுவார். அண்ட் காரோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் என்னன்னு செக் பண்ணலாம். பை த வே விஜய் மேட்ச் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா சேனல் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. உங்கள் சப்போர்ட் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. வாங்க வீடியோவில் இருக்கும். கைஸ், நம்ம கூட ஷோரூம் சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ் இருக்காரு. ஹலோ சார். ஹை ப்ரோ. ஸோ பால் சார், நம்ம லாஸ்ட் வந்து உடை கிரேட்டாக பார்த்துருந்தோம். ஸோ புதுசாக காரை உடை அல்காசர் லான்ச் ஆயிருக்கு. ஒரு டீட்டெயில்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கலாமா? அல்காசர் உங்களுக்கு பெட்ரோல் அண்ட் டீசல் 2 இன்ஜின் ஆப்ஷன்ஸ்லுமே லான்ச் ஆயிருக்கு. 6 and 7 சீட்டர் ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு ப்ரீமியம் எஸ்யூவி காரில் ஒரு 50 to 80 lakhs ப்ரீமியம் செக்மெண்ட்டில் பார்க்குற அந்த செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய கார் ஃபீச்சர்ஸ் ஈக்குவலாக இந்த வண்டியிலுமே கொடுத்துருக்காங்க. இதோட ஸ்டார்டிங் ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஆன் ரோட் ப்ரைஸ் சொல்கிறேன் 18.5 இருந்து டாப் அண்ட் ஆட்டோமேட்டிக் வந்து 27 lakh வரைக்கும் வருது டீசல் வண்டியோட. ஸோ ஓல்டு அல்காசார்லேருந்து நியூ அல்காசாருக்கு உங்களுக்கு இந்த ஃப்ரண்ட் ஹூட் வந்து புதுசாக கொடுத்துருக்காங்க. அதில் அந்த மஸ்குலராக க்ரீஸ் லைன்ஸ் வர்றது வந்து காரை நல்லா போல்டராக காமிக்கும். அதே மாதிரி ஹெச் ஷேப்பில் எல்இடி டிஆர்எல்ஸ் அண்ட் கனெக்ட் ஆகிற மாதிரி எல்இடி பொசிஷனிங் லேம்பும் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்இடி இந்த டிஆர்எல் போட்டிங்கன்னா ஃபுல்லாக கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்கும். டார்க் க்ரோம் ஃபினிஷிங்கில் ஃப்ரண்ட் கிரில் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு ஹாரிசாண்டல் ஷேப்பில். ஃப்ரண்ட்லேயே பார்க்கிங் சென்சார்ஸோட ப்ரொவிஷன் வந்துருது. 360 டிகிரி கேமரா சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஃப்ரண்ட் கேமராவும் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் பிரஸ்ட் அலுமினியம் ஃபினிஷிங்கில் உங்களுக்கு ஸ்கிட் பிளேட்டோட ஆப்ஷன் வந்துருது. காரை கொஞ்சம் ரக்கடாக நல்லா ஸ்போர்ட்டியராக காமிக்கும். ஸோ ஃப்ரண்ட் ப்ரொஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா காருக்கு ஏற்ற மாதிரி அல்காசர் அப்படிங்கிற பேருக்கு ஏற்ற மாதிரி நல்லா போல்டராக கொடுத்துருக்காங்க. ஆமாம், ஃப்ரண்ட் பார்க்கிங் சென்சார் இங்கே இருக்குது. 2 சென்சார், இங்கே ஒரு சென்சார். ஹெட்லாம்ஸும் உங்களுக்கு ட்ரையோபீம் எல்இடி ஹெட்லாம்னு சொல்லுவாங்க. 2 லோ பீம் 2 ஹை பீம். மேலே இருக்கிறது 2மே லோ பீம், இதை ஹை பீம் கொடுத்துருவாங்க. ஸோ த்ரோ வந்து நல்லா லாங்கர் டிஸ்டன்ஸுக்கு போகும். உங்களுக்கு 4 ஹெட்லாம் பல்பு கொடுத்துருக்கிறதுனால லைஃபும் நல்லா வரும். இப்போ நம்ம கொடுத்துருக்க நியூ அல்காசரில் ஒரு ஃபீச்சர் பார்த்தீங்க அப்படின்னா மெமரி சீட் ஃபங்க்ஷன்ஸு. இது வரைக்கும் இந்த நம்மளோட ப்ரீமியம் வெஹிக்கிள் டியூசானில் தான் கொடுத்துருக்காங்க. இது ஃபர்ஸ்ட் அண்ட் செக்மெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் அண்ட் செக்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெமரி சீட் ஃபங்க்ஷன்ஸ் 1 and 2 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இது எப்படி ஃபங்க்ஷன் யூஸ் ஆகும் அப்படின்னா, ஒன்ஸ் நீங்கள் காரை அன்லாக் பண்ணுறீங்க அப்படின்னாவே அந்த சீட்ஸ் வந்து ரிட்டர்ன் ஆகி ஆட்டோமேட்டிக்காக பின்னாடி போகும். ஸோ அதோட நீங்கள் வியூ இப்போ பார்க்க போகிறீங்க. ஸோ வெஹிக்கிள் ஆன் பண்ணோடனே அந்த சீட்ஸ் ஆட்டோமேட்டிக்லி மூவ் ஆகிடும். உங்களோட ஃபங்க்ஷன் அது உங்களோட சீட்டிங் கம்ஃபர்ட் எதுக்கு வேணுமோ அந்த மாதிரி ஒரு டிரைவர் 1 driver 2 செட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ டிரைவர் 1 அப்படிங்கிற போது உங்களோட சீட்டிங் அட்ஜஸ்ட்மெண்ட்டை செட் பண்ணிவிட்டு 1 and லாங் ப்ரெஸ் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் அதிலே உட்காந்துக்கும். ஸோ அதே மாதிரி செகண்ட் ஆப்ஷன்ஸ், செகண்ட் டிரைவர் வந்து அவரோட ஆப்ஷனுக்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணிக்கிறோம் அப்படின்னா அந்த செகண்ட் ஆப்ஷன்ஸ் 2 செட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 2 ஆப்ஷனுமே கொடுத்துருக்காங்க. ஒன்ஸ் நம்ம டிரைவர் சீட்டில் போய் உட்காந்ததுக்கப்புறம் 2 கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி சீட்ஸ் வந்து செட் ஆகிடும். ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். பெனிஃபிட்ஸும் இது நல்லா இருக்கும். ஸோ அல்காசரில் டீசல் அண்ட் பெட்ரோல் 2 இன்ஜின் ஆப்ஷனுமே அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு. ஸோ இப்போ நம்ம கூட இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 1.5 liter டர்போ சார்ஜ் பெட்ரோல் இன்ஜின். இதோட பவர் ரேட்டிங் பார்த்தோம் அப்படின்னா 160 PS பவரும் 253 Nm ஆஃப் டார்க் வரும் உங்களுக்கு. இன்ஜின் பே எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா நீட்டாக அலைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒரு மெக்கானிக்கல் ஆஸ்பெக்டில் ஒரு வேலை பார்க்குறதுக்கு எல்லாமே ஈஸியாக இருக்கும். டீசலோட இன்ஜின் கெப்பாசிட்டின்னு பார்த்தோம்னா 1.5 liter டர்போ சார்ஜ் டீசல் இன்ஜின். அதோட பவர் ரேட்டிங்னு பார்த்தீங்கன்னா 115, அதாவது 115 PS பவரும் 255 Nm ஆஃப் டார்க்கும் வரும் உங்களுக்கு. ஸோ இது வந்து பெட்ரோல் வேரியன்ட் ரெண்டுமே இருக்கு. ரெண்டுமே இருக்கு. பெட்ரோல் டீசல் ரெண்டுமே இருக்கு. எவ்வளோ மைலேஜ் வருது? மைலேஜ் வந்து பாத்தீங்கன்னா டீசலோட அராய் மைலேஜ் 25, பெட்ரோலோடது வந்து பாத்தீங்கன்னா 19 சொல்றாங்க அராய் மைலேஜ். ரியல் டைம்ல இது வந்து டிஃபர் ஆகலாம். டேங்க் கெப்பாசிட்டி 55 liters ஆஃப் டேங்க் கெப்பாசிட்டி உண்டு. அல்காசரில் பார்த்தீங்கன்னா எம்ஐடி டிஸ்பிளேன்னு ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா மல்டி இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்ஸ். இதில் நம்மளுக்கு என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னா, இந்த வெஹிக்கிள் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அல்காசரோட டாப் எண்ட் மாடல். ஸோ இதில் டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டம் சொல்லி கொடுத்துருப்பாங்க. இது வந்து ஈவன் எந்தெந்த டயரில் எவ்வளோ ஏர் ப்ரெஷர் இருக்குங்கிறது இண்டிவிஜுவலாக நீங்கள் ட்ரைவ் பண்ணும்போது அதில் தெரிஞ்சிடும். ஸோ அதே மாதிரி நீங்கள் 360 கேமரா போடுறீங்க அப்படின்னாலும் நம்மளுக்கு கொடுத்துருக்கிறதுல ரைட் இண்டிகேட்டர் போடும்போது அந்த பிளைண்ட் ஸ்பாட் வியூ மிரர்னு சொல்லி ரைட் சைடு ஆப்ஷனில் வெஹிக்கிள் ஆனில் இருக்கும் போது அது காமிக்கும். அதே மாதிரி லெஃப்ட் சைட்லையும் உங்களுக்கு அந்த ஆப்ஷன்ஸ் காமிச்சிடும். நான் அதை கடைசியாக காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இதில் நம்மளுக்கு ஹெட்லாம்போட ஆன் பண்ணுற ஃபங்க்ஷன்ஸோட பார்த்தீங்கன்னா எல்இடி லைட்ஸ் தான், குவாட் பீம் லைட்டு. ஸோ அதோட ஃபுல் வியூவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதிலே டிஸ்பிளே ஆகிடும். ஸோ இந்த ஃபங்க்ஷன்ஸுக்குமே வந்து நைட் டைமில் உங்களுக்கு யூஸ் பண்ணும்போது வைடராக தெரியும் உங்களுக்கு அந்த ஒரு ஆப்ஷன்ஸு. தென் ஸ்டேரிங் பார்த்தீங்கன்னா இதில் டில்ட் அண்ட் டெலஸ்கோபிக் ஸ்டேரிங் ஆப்ஷன்ஸும் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் இதுக்கு நல்ல ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷார்ட் பீப்புளாக இருக்கட்டும் லாங்காக இருக்கட்டும் உங்களுக்கு
உட்காந்து எந்திரிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி இந்த டீகட் ஸ்டேரிங்கும் உங்களுக்கு அப்பியரன்ஸ் வைஸ் நல்லாயிருக்கும். ஸோ இதுவும் உங்களுக்கு வந்து டிரைவிங் கம்ஃபர்ட் ரொம்ப லாங்குக்கு எல்லாமே பெட்டராக இருக்கும். இந்த வெஹிக்கிளில் வந்து லான்ச் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக் இல்லை மேனுவல்? இல்லை, மேனுவல் அண்ட் ஆட்டோமேட்டிக் ரெண்டுமே மேனுவல். ப்ரைஸோட ரேஞ்ச் பார்த்தீங்க அப்படின்னா பெட்ரோலோட வேரியண்ட் வந்து 14,99,000 வந்து ஸ்டார்ட்ஸ் வந்து எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் தான். ஸோ அதோட ஆன் ரோடுன்னு பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்க்ளூட் ஆஃப் டேக்ஸ் இன்சூரன்ஸ் எல்லாமே சேர்த்து 19.20 வருது. ஸோ இது வந்து மேனுவல் கியர் பாக்ஸு. அதே நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக் ஸ்டார்டிங் அப்படின்னா உங்களுக்கு 2090 வந்து எக்ஸ்ஷோரூம் காஸ்ட்டு. ஸோ அப் டு வந்து 26.95ங்கிறது ஆன் ரோட். ஓகேங்களா, இது வந்து பெட்ரோல் வேரியண்ட். இதில் நமக்கு டீசல் வேரியண்ட்டும் இருக்குது. டீசலோட வேரியண்ட்டோட ஸ்டார்டிங் மேனுவல் பார்த்தீங்கன்னா 15.99, அப் டு வந்து 20.48 வந்து ஆன் ரோட் ப்ரைஸ். இது எல்லாமே டீசல் மேனுவல். ஸோ டாப் அண்ட் ஆட்டோமேட்டிக்கோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 21.39. வண்டியோட இல்லை, இந்த இன்டீரியர் ஃபுல்லாகவே வந்து புதுசாக ரீடிசைன் பண்ணியிருக்காங்க. கிரெட்டாக்கு அப்படியே சிமிலராக தான் இருக்கும். உங்களுக்கு கிரெட்டாவில் இருக்கிற மாதிரியே ஒரு சீம்லெஸ் கனெக்டட் எல்சிடி டிஸ்பிளே அண்ட் ஒரு 10.25 இன்ச்சில் டச் ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. இது கூடவே நமக்கு லெவல் 2 ADAS அட்வான்ஸ்டு டிரைவர் அசிஸ்டன்ட் சிஸ்டம் அதுவும் கிடைக்குது. ஸோ அது இருக்கும்போது ஹைவே டிரைவிங் அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் கம்ப்ளீட் சேஃப்டி. நம்ம பிரேக் பண்ண தவறிட்டா வண்டியை வந்து ஆட்டோமேட்டிக்காக ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய ஆப்ஸ்டக்கிள், பெடஸ்ட்ரியனாக இருக்கட்டும், சைக்கிளிஸ்டாக இருக்கட்டும், இல்லை காராக இருக்கட்டும், அதுக்கேற்ற மாதிரி சென்ஸ் பண்ணி பிரேக்கிங் அப்ளை பண்ணுது. ஒரு லேன் இருக்குது ஹைவே டிரைவிங்கில், அந்த லேன்லேயே போயிட்டு இருக்கீங்கன்னா அந்த லேனை தாண்டி வெளியே விடாமல் லேன் கீப் அசிஸ்ட், லேன் ஃபாலோ அசிஸ்ட், இந்த மாதிரி மல்டிபிள் ஃபங்க்ஷன்ஸ் வந்து நமக்கு வண்டியில் ஆப்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது. காரில் வந்து ஐபீம் ஆப்போசிட் வெஹிக்கிள் வந்தால் ஆமாம், இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆமாம் ஹைபீம் அசிஸ்ட்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம வண்டி ஹைபீம் போட்டிருந்தா கூட, அதாவது ஆப்போசிட்டில் வர்ற வண்டிக்கு நம்ம வண்டி ஹைபீம் போட்டிருந்தா கூட லோ பீம்க்கு ஆட்டோமேட்டிக்காக கட் ஆகி அந்த வண்டி கிராஸ் ஆனதுக்கப்புறம் ஹைபீம் ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகிக்கும். அந்த ஃபங்க்ஷன் வரும். ஆமாம். ஸோ ஏசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த செக்மெண்ட்டில் FITCன்னு சொல்லுவாங்க, ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் டெம்பரேச்சர் கண்ட்ரோல்னு. இது பார்த்தீங்கன்னா ஈவன் i20, கிரேட்டா எல்லா இதுலேயுமே இருக்குது. ஸோ கிரேட்டாலையுமே இப்போ நியூவாக லான்ச் பண்ண ஜோன், அதாவது டியூல் ஜோன்ஸ் ஏசின்னு சொல்லுவாங்க. இந்த டியூல் ஜோனோட ஏசியோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம வந்து டிரைவர் அண்ட் கோ பேசஞ்சர் 2 பேருமே இருக்கும். ஸோ டிரைவர் சைடில் நம்மளுக்கு என்ன டெம்பரேச்சர் வேணுமோ அந்த டெம்பரேச்சர் நம்ம செட் பண்ணுறோம். ஸோ அதே கோ பேசஞ்சருக்கு எனக்கு வந்து டெம்பரேச்சர் கம்மியாக வேணும் அப்படின்னா அந்த டெம்பரேச்சரை நம்ம செட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த ஆப்ஷன்ஸை வந்து இல்லை எனக்கு ரெண்டுமே ஒரே இதாக இருக்கணும் அப்படின்னா சிங்க் கொடுத்துட்டிங்கன்னா ரெண்டோட ஃபங்க்ஷன்ஸுமே ஒன்றா யூட்டிலைஸ் ஆகும். எல்லாருக்குமே ஒரு டவுட்ஸ் இருக்கும், இது ரெண்டுமே டிரைவர் அண்ட் கோ பேசஞ்சருக்கு மட்டும்தான் கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ இதே ரியர் அண்ட் தேர்ட் ரோ எதை வந்து பேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா டிரைவர் சைடில் என்ன டெம்பரேச்சர் நம்ம செட் பண்ணுறோமோ அந்த டெம்பரேச்சர் தான் தேர்ட் ரோவும் சரி செகண்ட் ரோவோட ஏசி ஃபங்க்ஷன்ஸும் ஒர்க் ஆகும். நம்ம ஆப்ஷன் யூஸ் பண்ணோம்னா 3 ரோக்கு வந்து 3 ரோவுமே கரெக்டாக அதே டெம்பரேச்சரில் தான் நம்மளுக்கு செட் ஆகும். ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் வந்து இப்போ புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நியூ கிரேட்டாலையும் சரி, இப்போ அதுக்கு வர அல்கசார்லையும் சரி. ஸோ இந்த ஃபங்க்ஷன்ஸ்லேயே எஃப்எம்ஐ நம்ம யூஸ் பண்ணும்போது ப்ளூடூத் மூலிமா பேர் பண்ணிட்டு ஸ்டேரிங் கண்ட்ரோலில் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் என்னென்னா இப்போ மீடியாவோட ட்ராக் ஃபங்க்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேயே நம்ம ஏசியோட கண்ட்ரோல்லேயே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸோ அந்த ஃபங்க்ஷன்ஸ் வந்து ட்ராக் பண்ணுறது இதுலேயே நம்ம ஏசியோட ஜோன்லேயே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுலேயே வந்து மேப்பை கனெக்ட் ஆகும். ஆமாம், மேப் இது வந்து டாப் என்னால உங்களுக்கு டிஃபால்ட்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா நேவிகேஷன்ஸ் கொடுத்துருவாங்க. அதில் Jio 7 ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. 1 இயர் வரைக்கும் அது சப்ஸ்கிரிப்ஷன் ஃப்ரீ. ஸ்பீட் பார்த்தீங்கன்னா 1500 cc தான். அதில் பார்த்தீங்கன்னா 6 ஸ்பீடு மேனுவல் கியர் பாக்ஸ் அண்ட் 680 இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே பார்க்கிங் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே லிவரில் தான் போட்டு உங்களுக்கு பழக்கம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட்டாக அண்ட் எலக்ட்ரானிக் பிரேக்கிங் சொல்லுவாங்க அந்த ஃபங்க்ஷன்ஸ். ஒன்ஸ் நீங்கள் வந்து பிரேக்கை ப்ரெஸ் பண்ணிட்டு கீழே ரிலீஸ் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக பிரேக் இதில் ரிலீஸ் ஆகிடும். ஸோ அதே மாதிரி அப் பண்ணீங்க அப்படின்னா ஹேண்ட் பிரேக் போடுறதுக்கான இமேஜும் இதில் காமிச்சிருவாங்க. ஸோ இது வந்து ஆட்டோ ஹோல்டு ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷனோட இது ஒர்க்கிங் அப்படின்னா நம்ம டிரைவ் மோடில் போட்டு வெஹிக்கிள் சிக்னலில் நிற்கிறோம். பிரேக் எடுத்த உடனே காலை எடுத்தோடனே ஆட்டோமேட்டிக்காக வெஹிக்கிள் மூவ் ஆகும். ஸோ இதே ஆட்டோ ஹோல்டு போட்டிருந்தீங்க அப்படின்னா பிரேக்ல இருந்து கால் எடுத்தாலும் வண்டி மூவ் ஆகாது. ஒன்ஸ் ஆக்சிலேட்டர் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் வண்டி மூவ் ஆகும். ஸோ அந்த ஃபங்க்ஷனோடது. இது வந்து டவுன் ஹில் அசிஸ்ட் கண்ட்ரோல்னு சொல்லுவாங்க. இது வரைக்கும் வந்து டியூசான்ல தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. இதோட ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நியூவாக அல்காசார்லையும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இது 2 சைடுமே டிரைவர் அண்ட் ஏசி வென்டிலேட்டட் சீட்ஸ் இருக்கு. டிரைவர் அண்ட் கோ பேசஞ்சர் இந்த செக்மெண்ட்ல. கைஸ், இந்த அல்காசார்ல மெயின் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா 6 and 7 சீட்டர் SUV சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம இது பார்த்தீங்கன்னா 7 சீட்டர்.
தாராளமாக வந்து 8 பேர் கூட உட்காரலாம். ஸோ ஒல்லியான பீப்புள்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே 3 பேர் பின்னாடி 3 பேர் உட்காரலாம். கொஞ்சம் ஃபேட்டான பர்சன்ஸ் வந்து ஒரு 7 பீப்புள்ஸ் தாராளமாக உட்காரலாம். அண்டு பேக் சீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னா இங்கே சார்ஜபிள் போட்டு கொடுத்துருக்காங்க. ஏசி கார்ல வந்து ஃபோல்டபிள் ட்ரே கொடுத்துருக்காங்க. ஸோ அல்கசாரோட பூட் ஸ்பேஸ் பார்த்தீங்க அப்படின்னா நார்மல் 180 லிட்டர்ஸ். ஸோ இதில் 2 ஆப்ஷன்ஸ் இருக்கு. நம்மளுக்கு இதே 5 சீட்டராக நம்ம யூஸ் பண்ணும்போது அதோட இதை ஃபோல்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபுல்லாக ஃபோல்ட் பண்ணீங்க அப்படின்னா 579 லிட்டர் வரும் டோட்டலாக. ஸோ இதே 6 சீட்டராக இருந்தால் நம்ம ஃபோல்ட் பண்ண முடியாது. ஸோ சென்டர் சீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கன்சோல் வந்து 3rd row பொறுத்த வரைக்கும் சைல்டுக்கு மட்டும்தான். பட் இந்த காரில் 8 பீப்புள்ஸ் வரைக்கும் 7 வரைக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்கும். சில்ட்ரன்ஸ் யாராவது உட்காந்தாங்கன்னா 8 வரைக்கும். 3rd row ஏசி ஜோனும் பார்த்தீங்கன்னா சார்ஜிங் போர்ட்டோட தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து ஏசி வெண்ட் தான், ப்ளோயர் கிடையாது. நம்ம இந்த சீட்டு ஃபோல்ட் பண்ணி பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டெப்னிஸ் எல்லாமே இங்கே தான் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெட்ரோல் காசில் மட்டும்தான் ஸ்டெப்னி இருக்கும். டீசல் காசில் ஸ்டெப்னி கிடையாது. ஸோ மொபிலிட்டி கிட்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டியூப்லெஸ் டயர்னால ஜஸ்ட் லிக்விட் மாதிரி இருக்கும். அது எல்லாருமே அதை யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ரொம்ப கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும் அதை யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ பஞ்சர் கிட் மாதிரி நீங்கள் அதை போட்டுக்க வேண்டியதான். இன்கேஸ் டீசலுக்கு வாங்குறவங்களுக்கு நம்மளுக்கு ஸ்டெப்னி வேணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா 10,000 to 15,000 ரேஞ்ச் இருக்கும். வேணா அது நம்ம சர்வீஸில் கார்லேயே வாங்கிக்கலாம். ஸோ இதில் போஸ் ஸ்பீக்கர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த போஸ் ஸ்பீக்கரில் யூஸ் பண்ணும்போது அதோட ஆம்ப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே சப்வூஃபரோட கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ 8 ஸ்பீக்கர்ஸ் டோட்டலாக வரும். ஓப்பன் பண்ணி இது வாய்ஸ் கமாண்ட்லயும் ஓபன் ஆகும். கைஸ், அல்காஸரோட ரிவ்யூ பார்த்துருப்பீங்க. ஸோ நம்ம கூட வந்து சேல்ஸ் பர்சன் கார்த்தி இருக்காரு. ஃபஸ்ட் நம்ம பால் வச்சு ஸ்டார்ட் பண்ணோம், பால் சார். நெக்ஸ்ட் வந்து கார்த்தி சார் சென்ட் பண்ணோம். நல்லா டீட்டெயிலாக கொடுத்துருந்தாரு. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ. வாங்க வெஹிக்கிள் ஹுண்டாய் மோட்டார் பிளாஸாக்கு விசிட் பண்ணுங்கள். வெஹிக்கிள் டெஸ்ட் வெஹிக்கிள் இருக்குது. பெட்ரோல் அண்ட் டீசல் 2 ஆப்ஷன்ஸுமே இருக்குது. வந்து விசிட் பண்ணுங்கள். ஓகே சார். ஸோ இன்கேஸ் வந்து என்ன ஆஃபர்ஸ் என்ன போயிட்டு இருக்காங்க? ஆக்சுவலாக அல்காஸரை பொறுத்த வரைக்கும் அஃபிஷியல்ஸாக எதுவும் ஸ்கீம்ஸ் கிடையாது. நீங்கள் வெஹிக்கிள் வந்து பாருங்கள், ஃபைனல் இது பண்ணுவோம். தேங்க்யூ ஸோ மச்.